ஹாய் ஹலோ, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ்க்கு மறுநாள் எடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீட்டில் எதுவும் சமைக்க வேணாம் அப்படின்ட்டு ஹோட்டலில் தான் சொல்லியிருக்கோம். ஹோட்டலில் முன்னாடியே போய் பரோட்டாவுக்கு சொல்லிட்டு வந்தாச்சு. அது வாங்குறதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே ஒரே ஒரு கடை மட்டும்தான் இருக்குது. அதனால் நம்ம முன்னாடியேவும் நம்மளுக்கு தேவையான அளவை சொல்லிடணும். சொல்லிட்டோன்னா அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வாங்குறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ கடைக்கு வந்தாச்சு. கடையில் இன்னும் லேட் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால பையனை வாங்கிட்டு வர சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பையனும் வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கிட்டு வந்த பிறகு இப்போ பரோட்டாலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பிட்டோம்னா காந்தலூருக்கு தான் கிளம்பிட்டோம். அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். போகிற வழியில் இந்த இறச்சப்பாறை இருக்கும், அதை பார்த்துட்டு அப்படியே போனோம். நாங்கள் இறங்கிலாம் பார்க்கல, அப்படியே வண்டியில் போகவே பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இப்போ மூணாருக்குள்ளே என்ட்ராயிட்டோம். மூணார் தாண்டி தான் நாங்கள் போகணும். மறையூர் பக்கத்தில் இருக்க காந்தலூர் தான் போயிட்டுருக்கோம். இப்போ காந்தலூர் வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் நாங்கள் தங்க போகிற ரிசோர்ட் இருக்குது. அங்கே தான் போகணும். அந்த ரிசோர்ட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரிசோர்ட் தான். இதோட நேம் ராக் வேலி இதோட நேம். இது நல்ல மலை அடிவாரத்து பக்கத்துலேயே இருக்குது. கூலிங் அதிகமாகவே இருந்துச்சு மலை பக்கத்தில் இருக்கிறதுனால. இது எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள்.
சிக்கன் ரைஸ். சீ கட்டு சீ. மதியத்துக்கு வந்து அங்கேயே ஃப்ரை ரைஸ் ஃபிஷ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. மாஸ்டர் இல்லாதனால நெக்ஸ்ட் டே வந்து சமைச்சு தரோம் அப்படின்ட்டு ஹோட்டல்லே வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்படியே நாங்களும் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம். அங்கே ஒரு தாத்தா வந்து இருந்தார். அவர் வந்து பாட்டு படிக்கிறேன்னு சொல்லி வந்திருந்தார். ஹலோ, how are you? காந்தலூர் வந்தோம், ஐயாவின் பாட்டை கேட்டோம். நீங்களும் அப்படி போட்டோம்னா தாத்தா நீங்க முதல்ல அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பாட்டு பாடுங்க. இதையும் தாங்கும் இதயம் நைட்டு வந்து ஃபயர் கேம்ப் போட்டு கொடுத்தாங்க. அதில் தான் உட்காந்துருந்தோம். அப்போ வந்து நம்மளுக்கு மியூசிக்லாம் போட்டு விட்ருந்தாங்க. அதில் பசங்க ஆடிட்டு இருந்தாங்க. இவங்க என்ன சாங்க்கு ஆடுறாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி ஆடுறாங்கன்றதையும் சொல்லுங்கள். அப்போ நான் கூட இவங்க எங்கன்னு போனாங்க?